நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, நீ இன்னொரு வேலையும் பண்ணு. நீ முதல்ல அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா. அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட பூஜை இருக்கு, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு வா. அப்புறம் ராதிகா, போகும்போது அவங்க கிட்ட ஸ்வீட்ஸ் கொடுத்தனுப்பு. அவங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக கூடாது இல்லையா? சரிம்மா. அம்மா, அவங்கள கூப்பிடுறது சரியா இருக்குமா? அவங்க வருவாங்களோ மாட்டாங்களோ? அது நீங்க சொல்றது சரிதான். இப்ப இருக்கிற நிலைமையில அவங்கெல்லாம் இல்ல ராதிகா, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கூப்பிட்டு தானே ஆகணும். அது இல்லம்மா, நிலைமை இப்போ மோசமா இருக்கு இல்லையா? அப்பா, பாட்டி சரியாதான் சொல்றாங்க. நாம அவங்கள கூப்பிடுறதுதான் நல்லது. வரதும் வராததும் அவங்க இஷ்டம். பாத்தியா, என் பேத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொல்றா. நாம நம்ம சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க கூடாது. சரி, உங்க உங்க எல்லாருக்கும் இது சரின்னு பட்டுச்சுன்னா, சூர்யா, நீ ஒரு வேலை பண்ணுப்பா. முதல்ல அர்ச்சனா மாமியார் வீட்டுக்கு போய் கூப்பிடு. அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என் மனசுக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. அம்மா, என்ன கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இந்த பிரசாதத்தை பொடி. கார்த்திக் எங்க? ஆமா, அவனோட ரூம்ல இருக்கான். என்ன விஷயம் சின்னம்மா? நாங்க யார பாக்குறதுக்கு கோயிலுக்கு போயிருந்தோம்னு தெரியுமா? யார பாக்க? அர்ச்சனாவோட அம்மா அப்பாவை பார்க்க போனோம். என்ன, நீங்களாம் அவங்கள பார்க்க தான் கோயிலுக்கு போனீங்களா? ஆமா சூர்யா, நாங்க இந்த விஷயம் அர்ச்சனாக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறோம். அதனாலதான் உங்ககிட்டயும் சொல்லாம போயிட்டு வந்தோம். அம்மா, நீங்க மறந்துட்டீங்களா? மகா சிவராத்திரி அன்னைக்கு அர்ச்சனாவா அவங்க. இத பாரு சூர்யா, அது எனக்கும் தெரியும். உன்னோட கோபத்திலையும் நியாயம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இப்ப நிலைமை மாறி போச்சு. காலையில சம்மந்தி அவரே போன் பண்ணி எங்களை கோயிலுக்கு வர சொன்னார். பசங்க விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும்னாரு. அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் ஏற்பட என்ன பண்ணலாம்னு பேச ஆரம்பிச்சோம். இதெல்லாம் அவரே சொன்னாரா? ஆமாம்பா, நம்மள மாதிரி அவங்களும் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. பிரச்சனைய அர்ச்சனாவும் மாப்பிளையும் பேசி தீர்த்துக்கிட்டோன்னு விட்டா நிச்சயம் அது தீராதுன்னு அவங்களுக்கு தோணுது. அதனாலதான் பெரியவங்களாம் பேசி முடிவெடுக்கலான்னு அவர் கூப்பிட்டாரு. அப்புறம் சூர்யா, இன்னொரு விஷயத்துல கவனமா இருங்க. அர்ச்சனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சரிம்மா, இதெல்லாம் எப்படி பண்ண போறீங்க? இது பாரு சூர்யா, ஹோலி பண்டிகை வருதுல்ல, அப்படியாமா? நீங்க போட்ட ஹோலி பிளான அடிச்சுக்கவே முடியாது. சூப்பரா இருக்கு. ஆனா அம்மா, அவங்களதான் பார்க்க போறீங்கங்கிற விஷயத்தை எதுக்காக எங்க கிட்ட இருந்து மறைச்சீங்க? உங்க அப்பா இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால பேசி தேய்க்கிற வரைக்கும் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னாரு. அது மட்டும் இல்ல, 2 பேருக்கும் முதல் ஹோலி ஸ்பெஷலா தான் இருக்கும். 2 பேரும் அன்னைக்கு சந்திச்சுதான் ஆகணும், என்ன ஆனாலும் சரி. அம்மா, நம்மள உங்க வீட்டுக்கு போவோமா? நிச்சயமா. அவங்க வீட்ல இருந்து ஹோலிக்கு கூப்பிட யாராவது கண்டிப்பா வருவாங்க. அக்கா, நம்ம கீழே போயிடலாமா? எல்லாருக்கும் டிஃபன் பண்ணலாம். லக்ஷ்மி, நீயும் எங்க கூட வா. வரேன் பெரியம்மா. ஹாய்.
மோகன், ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். என்னது? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஹோலி அன்னைக்கு அர்ச்சனாவையும் கார்த்திகையும் சந்திக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அதுவும் எங்க அப்பாவோட ஏற்பாடுதான் எல்லாம். ரியலி? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இனிமே நம்ம பக்கத்துல இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யூ ஆர் ரைட். நம்மளால அவங்களுக்குள்ள மிகப்பெரிய விரிசலே ஏற்பட்டுருச்சு. எப்படி எல்லாத்தையும் மறக்க முடியும்? நம்மளால அர்ச்சனா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா இல்லையா? அர்ச்சனா திரும்ப வரணும், அது ஒண்ணுதான் என்னோட வேண்டுதல். நிச்சயமா வருவாங்க, நீ பாத்துட்டே இரு. இந்த வாட்டி கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க நந்தினி. இந்தப்பா. என்னாச்சு? கார்த்திக், பக்கோடா சாப்பிடுப்பா. சுட சுட இருக்கு பாரு. எடுத்துக்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட சூர்யாவா? வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். சூர்யாண்ணா உட்காருங்க. இல்ல லட்சுமி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. பெரியப்பா இது நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. பெரியப்பா, நான் உங்களை வீட்டுல நடக்க போற ஹோலி பூஜைக்கு இன்வைட் பண்ணதான் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. கார்த்திக், அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் உங்ககிட்ட என்னென்னவோ பேசிட்டேன். நான் பேசினது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். நான் ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டேன். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, என்னப்பா இவ்வளவு அவசரம்? கொஞ்ச நேரம் உட்காரு, டீ ரெடி ஆயிடுச்சு. இல்ல மன்னிச்சிருங்க, எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு நான் போக வேண்டியிருக்கு. எல்லாரையும் இன்வைட் பண்ணோம்ல. நீங்க எல்லாரும் அவசியம் வந்துடணும். அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் பெரியப்பா. போயிட்டு வாப்பா. வரேன் கார்த்திக். போயிட்டு வாங்க. கார்த்திக், ஏன்பா எங்ககிட்ட சொல்லல? உனக்கும் சூர்யாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? இது எப்ப நடந்தது? பூஜை அன்னைக்கா? அதுவும் இப்ப வந்து மன்னிப்பு கேட்கும் போதுதான் எங்களுக்கே எல்லாம் தெரியுது. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. நம்ம யாரும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. அதுவும் சரிதான். இதுக்கு மேல அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கும் மனசு இல்ல. இங்க பாருங்கக்கா, ஹோலி பண்டிகையை நம்ம வீட்லயே நிம்மதியா கொண்டாடலாம். வாமா.
நம்ம கிச்சனுக்கு போலாம். போய் இதை கட்டிட்டு வரேன். அண்ணா இத பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இந்த கம்பல் அப்புறம் இந்த வளையல் எப்படி இருக்கு? இந்தா குமுதா, இந்த பணத்தை பிடி. நான் சொன்ன எல்லாத்தையும் ஒழுங்கா வாங்கிட்டு வா. சரி. இருட்டுறதுக்குள்ள திரும்பி வந்துரு. அப்புறம் ஸ்வீட் கடைக்காரங்கிட்ட மறக்காம ஸ்வீட்டை வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லு. சரிங்கம்மா, சொல்லிடுறேன். குமுதாவை மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன். சரி வா. ராஜசேகரா, கொஞ்சம் ருசி பார்த்து சொல்லுப்பா. சரியா வந்திருக்கா என்னன்னு தெரியல. வாசனை ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. வருஷம் பண்ற மாதிரியே நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன யோசனை பண்ணி வச்சிருக்கீங்க? மருமக வீட்டுக்கு நம்ம போறதா இல்லையா? எனக்கும் அதான் ஒன்னும் புரியல. மகா சிவராத்திரிக்கு மருமக நம்ம வீட்டுக்கு வந்தா, அதே மாதிரி நாமளும் அங்க போறதா நல்லது. ஆனா கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இப்படி பேசினா எப்படின்னா, என்ன பண்றதுன்னு நீங்க தானே முடிவு பண்ணி சொல்லணும். இந்த வீட்ல நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படித்தானே நாங்க செய்வோம். என் மனசுக்கு ஒண்ணுமே தோணல. கார்த்திக், நீயே சொல்லுப்பா, என்ன பண்ணலாம்? நானா? நான் என்னத்த சொல்றது? உங்களுக்கு எது சரிங்க படுதோ அதையே செய்யுங்க. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா தப்பும் அவங்க பக்கம் தானே இருக்கு. இப்போ மன்னிப்பு கேட்டா மட்டும் தப்பு செய்யலன்னு ஆயிடுமா என்ன? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சிரிச்சுட்டு மறந்து பேச முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அந்த சூர்யா நம்ம கார்த்திக் அவங்க வீட்டுக்கு போனப்போ சம்பந்தம் இல்லாம ஏதோ திட்டிருக்கான் போல இருக்கு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நாம அந்த வீட்டுக்கு போகலன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? அதான் தெளிவா தெரியுது, நம்ம யாரும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். ஆமா ஆமா. இல்லம்மா, நீங்க போகணுமா? பண்டிகைக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்கம்மா. கார்த்திக் சொல்றதுதான் சரின்னு படுது. நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா மறுபேச்சே கிடையாது. நீயும் கூட வருவல்ல கார்த்திக்? அம்மா, அது எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வரணுமா? மொபைலை நான் ரூம்குள்ளேயே விட்டுட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களாண்ணா, அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே எப்படி நழுவுறான் பாருங்க. நீங்களாவது சொல்லுங்க, நம்மளோட செல்ல புள்ள அவனோட மாமியார் வீட்டுக்கு நம்மளோட வருவானா மாட்டானா? இங்க பாரு, நம்ம எல்லாரையும் அங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னான்ல. எனக்கு என்னமோ அவனும் கூட வருவான்னு தான் தோணுது. ஒருவேளை அவன் வரலன்னா? எதுக்கு நீ தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்க வீட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க.
நேரம் கழிச்சு போனா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. போங்க. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞாபகம் இருக்கா அர்ச்சனா? யாரு நல்லா ஸ்வீட் செய்யறாங்களோ அவங்க புகுந்த வீட்ல எல்லார் மேலயும் அன்பா இருப்பாங்களாம். எனக்கு எதுவும் பண்ண வராது. என்ன அர்ச்சனா, போன வருஷம் நீ தானே எல்லாரோடையும் நல்லா செஞ்ச, உன்னதான் எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த வருஷமும் ரொம்ப நல்லா பண்ண போறப்ப எல்லாரும் உன்னை புகழ்ந்து தள்ள போறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அர்ச்சனா பண்ண போற இந்த ஸ்வீட்டை எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. எனக்கும் புரியுதுமா, உன் மனசுல பல கவலை இருக்கு. ஆனா பாத்துக்கிட்டே இரு, ஹோலி பண்டிகை அதுவுமா உன் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போயிடும். அம்மா, இந்த வேலையை இவங்க பண்ணட்டும். நாம ஹோலி பண்டிகைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய்யலாம். எதுவும் விட்டு போயிட கூடாதுல்ல? சரி சுகன்யா, பாலா வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துடலாம். பாத்துக்கோங்க. பரவாயில்லையே அர்ச்சனா, வராதுன்னு ரொம்ப அழகா செய்யற. இப்ப புரிஞ்சு போயிடுச்சு, உன் புகுந்த வீட்ல கார்த்திக் உன் மேல அன்பா இருக்காரு. இதுதான் கார்த்திக் உன்னை பார்க்க வருவாருங்கிறதுக்கான சகுனம். நீ வேணா பாரு, நிச்சயம் அவர் வருவாரு. இல்ல வந்தனா, எனக்கு நல்லா தெரியும் அவர் வரமாட்டாரு. கவலைப்படாத, உன் கார்த்திக் நிச்சயம் வருவாரு. இந்த தடவை நாங்க எடுக்கிற முயற்சி நிச்சயம் வீண் போகாது. நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு.